நாளைய தினம் சுதினம் துலா காவேரி உற்சவம் பூர்த்தியாகிறது. நாகேஸ்வர சுவாமி பஞ்சதேவதா மூர்த்தியாக எழுந்தருளி காலையிலேருந்து பூர்ணமாக பகவத் வழித்துறையில் நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். 11 மணி சுமாருக்கு தீர்த்தவாரி நடக்க போகிறது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வாளும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய வாளும் இந்த உற்சவத்தில் கலந்துட்டு தன்னுடைய பாவத்தை இல்லாமல் பண்ணி க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதோடு கூட காவேரி மகாத்மியத்தில் புராணங்கள்லாம் கங்காதி தீர்த்தங்கள்லாம் காவேரியில் தன்னுடைய பாபத்தை போக்கிக்கிறதாக துலா மாதத்தில் சொல்கிறது. அத்தனை விதமான தீர்த்தங்களும் காவேரியில் வாசம் பண்ணுறதாக புராணங்கள்லாம் நமக்கு சொல்கிறது. அதோடு கூட பாபக்ஷயம் பாரிசுத்தியம் ஆயுராரோக்கியம் ஏவச்ச சௌபாகியமபி சந்தானம் ஞானந்தேகி மருத்ருதை அப்படிங்கிறதாக பாபக்ஷயமாகி சுத்தனாகி ஆயுகு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சௌபாகியம் சந்தானம் ஞானம் இதெல்லாம் கிடச்சி இதோடு கூட மோட்சமும் உண்டாறதாக விசேஷமாக சொல்கிறது புராணம்.